ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிபோஷில் வந்து யூனிட் IG1ல் மேனேஜிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 3 டாபிக் இருக்குது. ஸோ நான் கீழே கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டுமேவும் 3 அந்த 3 அதாவது மேஜர் பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அதாவது சேஃப்டி அந்த கான்செப்டை வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 3ல் அதாவது ஒரு சின்ன அலட்சியம், அதாவது மிஸ்கேரேஜிங்காக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட், இன்ஜுரி, ஸோ இது எல்லாமே ஏற்படும். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் ஸோ டோட்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டியுமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ போட்டிருக்க இப்போ நம்ம அதாவது இனி வர்ற வீடியோஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ எடுத்தாலுமே இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இது வந்து ஒரு டெமோ தான். ஸோ இனி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மோரல், ஸோ ஹியூமனிடேரியன் ரீசன்ஸு, அதாவது மனித காரணங்களால் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ மனித காரணங்கள் அப்படின்னா ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அதாவது மனிதர்கள் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு வந்து லேபர்ஸுக்கு வந்து தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதில் எதுவும் நம்ம குறை வச்சோம் அப்படின்னா, அதில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு தான் வரும். ஸோ அது என்னென்னால அப்படின்னா சேஃப் பிளேஸ் டு ஒர்க்கு, ஸோ அதாவது நல்ல ஒரு இடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேஃப் எக்யூப்மெண்ட், நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்கணும். ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் ஸோ குவாலிட்டியான ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்கணும். சேஃப் சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கு, அதாவது நம்ம உள்ளே போன உடனே நல்லபடியாக ஒர்க் பண்ணிவிட்டு நல்லபடியாக வெளியே வந்துடணும். எந்த வித டேமேஜும் நமக்கு ஏற்படக்கூடாது. ஸோ அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ அதான் சேஃப் சிஸ்டம் ஆஃப் ஒர்க் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சேஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள், ஸோ நீங்கள் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஹியூமன் ரீசன். ஸோ இது வந்து நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் எதுவும் ப்ராப்ளம் அதாவது குறை வந்துச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் அல்லது ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மோரல்ஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து லீகல் ஆர் சோசியல். ஸோ லீகல் அப்படிங்கிறது சட்டம், ஸோ சோசியலுங்கிறது சமூகம். ஸோ சட்டப்படி என்ன மாதிரியான அதில் என்ன குறைபாடு, அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், தென் வந்து அவங்களுக்கு தேவையான இழப்பீடு, ஸோ காம்பன்சேஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அந்த மோரல்ஸில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா லீகலில் பிரச்சனை இருக்காது. ஸோ மோரல்ஸில் நம்ம வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டோம், ஸோ அது வந்து சரியில்லை அப்படின்னா ஸோ அதில் ஆக்ஷன் நடக்கும். ஸோ ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா லீகலாக வந்து சட்டப்படி ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ அதனால் காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ காம்பன்சேஷனுங்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில காம்பன்சேஷன் வந்து கம்பெனிஸ், அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அதாவது இன்ஷூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வரும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் அமௌண்ட் கிளைம் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அதாவது அந்த விக்டிம்க்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன் வரும், அதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபினான்சியல், ஸோ காஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் அண்ட் இல் ஹெல்த்து. ஸோ ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காஸ்ட்டு, ஸோ ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி காஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்னால் கம்பெனிஸுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் விக்டிம்க்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, விக்டிமோட ஃபேமிலிக்கு என்ன லாஸ் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியலுங்கிறதில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 விதமான ஃபினான்ஷியல் பார்ப்போம். ஸோ டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட்டு. ஸோ டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறது, தென் வந்து கம்பெனி இது டேரெக்டாக விக்டிம்க்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஸோ அதை வந்து டைரக்ட் காஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வரக்கூடியது. இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரியான காஸ்ட், அதாவது இன்டைரக்டாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்க எவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவங்க ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ இதை வந்து ஃபினான்ஷியலாக பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம நிபோஷ் IG1ல் வந்து ஒரு 75% வந்து இந்த 3 ரீசனுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ அதனால் இனி வர வீடியோக்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் எல்லாமே நான் சொல்கிற நோட்ஸ்லாம், அதாவது நோட்ஸ் எடுக்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே நான் கொடுக்குற அந்த நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் ப்ரைவேட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எதுவும் வேணும்னா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சேஃப்டி ஃபஸ்ட், பி த பெஸ்ட்டு.